கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கூட 94வது சங்கீதத்தில் 18வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பல காரியங்களிலே கடந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு பல தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை சறுக்கக்கூடியதான ஒரு நிலையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற கவனங்கள் சிதைந்து சிதறி போய் நாம் நடக்கின்ற வேளையில் தடுமாறி விழக்கூடியதான நேரங்கள் வரலாம். வசனத்தை விட்டு கடந்து செல்கின்ற வேளையில், நாம் கடவுளை மறந்து நிற்கின்ற வேளையில் நம்முடைய கால்கள் நேராக நடக்காமல் சற்று நமக்கு ஒரு சறுக்குகள் வரக்கூடிய நேரங்கள் இருக்கலாம். அது பல வகையிலே வித்தியாசமாய் காணப்படும். நாம் நடக்கின்ற வேளையில் வியாதி வரலாம், வருத்தங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், மற்ற இப்படிப்பட்டதான உலகப்புறமான காரியங்கள் வரும் பொழுது நம்முடைய கால் சறுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்லிப்பரி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கால் சறுக்குகிறது என்று சொல்லுகின்ற வேளையில் என் கிருபை உன்னை தாங்குகிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உற்சாகமான வார்த்தை பாருங்க. நம்முடைய கால் எப்பொழுது சறுக்கிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த நேரத்தில் தேவ கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. இது நமக்கு தேவன் கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த கிருபை நம்மோடு கூட என்றும் இருக்குமே என்று சொன்னால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பாதை நேராக இருக்கும். கரடு முரடலாக இருந்தாலும் கூட நம்முடைய கால் சறுக்காது. சறுக்கினாலும் தேவ கிருபை நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நடந்து செல்லுகிற வேளையில் நம்முடைய கால்கள் ஒருவேளை சறுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற வேளையில் அவர் நம்முடைய கால்களை சறுக்கிலிருந்து மீட்டு நமக்கு தேவையான கிருபைகளை கொடுப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட விசேஷமாக நாங்கள் எங்களுடைய நடக்கையிலே கால் செல்கிற பாதையில் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஐயா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.